நாம் கேட்க இருக்கும் புத்தகத்தின் பெயர் ஆழ்மனதின் அற்புதங்கள். இப்புத்தகத்தை எழுதியவர் நித்தேஷ் டி. இதில் மொத்தம் 13 பகுதிகள் உள்ளன. அதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பகுதி 1, குறைகளில் இல்லை வாழ்க்கை. குறைகளில் இல்லை வாழ்க்கை. தன்னம்பிக்கைதான் வாழ்க்கை. உங்கள் மனம்தான் அனைத்திற்குமே காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் முடியாதது வேறு யாரால் முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். முதலில் உங்களின் இலக்கை தீர்மானித்து அதற்கான கடமையை செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் வெற்றி மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஆதலால் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அதற்கு இடையில் வரும் இனிப்பான மற்றும் கசப்பான அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்தையும் நல்லவையாக ஏற்று வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். நாம் அனைவரும் வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள்தான் என்பதை மனதில் கொள்ளுங்கள். வெற்றியாளர்களுக்கு இலக்குதான் முக்கியம், இடையில் வரும் இடைஞ்சல்கள் முக்கியம் இல்லை என்பதை நாம் படித்திருப்போம். ஆதலால் வெற்றியை நோக்கி செல்லும் போது இடையில் வரும் இன்னல்களை கண்டு மனம் துவண்டுவிடக் கூடாது. நேற்றைய தோல்வியை மறந்து நாளையுடைய வெற்றியை எண்ணி போராடுங்கள். அனைவருக்கும் அனைத்துமே முடியும். யாராலுமே முடியாதது என்பது ஒன்றும் இல்லை. முக்கியமாக முதலில் நம் எண்ணங்களின் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுபோல வெற்றி அடைந்து விடுவேன் என நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதற்கான செயல்களிலும் ஈடுபட வேண்டும். முக்கியமாக மற்றவர்களுக்காக நம் செயல்களின் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவசியமில்லாத ஒன்று. ஏனெனில் நமக்கென்று சில தனிப்பட்ட பண்புகள் இருக்கும். இவைதாம் நாம் வெற்றி அடைய உதவுகிறது. ஆதலால் அதனை மாற்ற தேவையில்லை. பொதுவாக பார்த்தால் சிலர்தான் அதற்கான முயற்சியை செய்கிறார்கள். சிலர் அதனை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. அனைவருமே வெற்றியை நோக்கி செல்லும் பொழுது முதலில் தடுப்பது எதுவென்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணுவதுதான். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நாம் முன்வைத்த அடியை எப்பொழுதும் பின்வைக்கக்கூடாது. நாம் வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏராளமான கேலிகள் எல்லாம் எழும். பலர் பலவிதமாக கேலி செய்வார்கள். அதனை கண்டெல்லாம் நாம் துவண்டுவிடக்கூடாது. அவை அனைத்தையும் நாம் செல்லும் வெற்றி பாதைக்கான வெகுமதியாக கருத வேண்டும். பிறகு பலருக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் வெற்றி பாதையில் செல்லும் போது கேலி செய்தவர்கள் வெற்றிக்கான இலக்கை அடைந்தவுடன் வாயடைத்து போவார்கள். கேலி செய்பவர்களுக்கும் நம்மை இழிவாக பேசுபவர்களுக்கும் இடமளித்தால் நாம் வெற்றி பெறுவது தாமதமாகிவிடும். ஆனால் நம்மை தாழ்வாக பேசியவர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள். நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் மற்றவர்களின் முரண்பாடான கருத்திற்கு இடம் கொடுக்காமல் நம் மனம் சொல்லும் பாதையில் செல்ல வேண்டும். எப்பொழுதுமே நாம் நம்முடைய வழக்கமான செயல்களை யாருக்காகவும் எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் நம் வெற்றி நம் கையில்தான். நம்முடைய செயல்களை மாற்றினால்தான் நம்முடன் சிலர் இருப்பார்கள் எனில் அவர்கள் நமக்கு உண்மையானவரும் அல்ல, நமக்கு சரியானவரும் அல்ல. இதை வைத்து கூட நாம் நமக்கு தகுதியானவரா என அறிந்து கொள்ளலாம். யாரோ ஒருவர் நம்மை பற்றி ஏதோ சொல்கிறார் எனில் நாம் ஏன் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்? உங்களை விட உங்களை பற்றி வேறு யாருக்கு நன்றாக தெரிந்துவிடப் போகிறது? ஆதலால் நம்முடைய அனைத்து செயல்களையும் விரும்பி நம்முடனே இருப்பவர்களே நமக்கு உண்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் பல அறிஞர்களின் புத்தகத்தை படித்தால் மட்டும் போதாது. அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஆனால் அதெல்லாம் சில காலம் மட்டுமே உதவி செய்யும். பொதுவாக நோக்கினால் நாம் எப்பொழுது நம் கை ஊன்றி எழுகின்றோமோ அப்பொழுதே நாம் முழுமையான வெற்றியை அடைகிறோம். என்னை பொறுத்தவரை அறிஞர்களின் கருத்துக்களை வைத்து நாம் அடையும் வெற்றி முழுமையான வெற்றி அல்ல. அவையெல்லாம் அவர்களே அவர்களுக்காக உருவாக்கிய வரைமுறைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் வாழ்வில் நாம் அழியாத இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் அதை நீங்கள் முதலில் உங்களில் இருந்து தொடங்க வேண்டும். முதலில் நீங்கள் உங்களுக்கு உரிமையாளராக இருக்க வேண்டும். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் தனியாக எதிர்கொள்வதற்கான திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். அந்த தன்னம்பிக்கையே உங்களை அடுத்த வெற்றி படிக்கு அழைத்து செல்லும். பிறகு முக்கியமான ஒன்று, பேசுவதை தைரியமாக பேச வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசினாலோ அல்லது 4 நண்பர்களின் மத்தியில் பேசினால் கூட அனைவரின் கவனமும் உங்கள் மேல் இருக்குமாறு பேச வேண்டும்.
அப்பொழுதுதான் உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பதாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் மற்றவர்களை கவர்வதற்காக அல்ல, நம்முடைய இலக்கை அடைவதற்காகத்தான். அப்பொழுதுதான் அவர்களின் மனதில் உங்களை பற்றிய நல்ல எண்ணம் உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒரு நல்ல மனிதராக செதுக்கும். அடுத்து முக்கியமாக கருதப்படுவது, எந்த ஒரு செயலின் தீர்வுக்கும் நாம் அடுத்தவரையே நாடி செல்லக்கூடாது. நீங்களே அதனை சுயமாக தீர்வு காண கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் பலரிடம் கருத்து கேட்டால் ஒவ்வொருவரின் கருத்தும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இவை அனைத்தும் உங்களை குழப்ப நேரிடும். அதிலும் சிலரின் கருத்து உங்களை குழப்பி விடுவதற்காகவே இருக்கும். அனைவருமே நம்முடைய வெற்றியை ஆதரிப்பதில்லை. ஆதலால் நம்முடைய யோசனையே சாலச் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாமே அதனை தைரியமாகவும் சுயமாகவும் எதிர்கொள்ளலாம். அவ்வாறு நாம் எடுக்கும் முடிவு சரியானதாகவும் இருக்கும். அதன் பின் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தையோ குறைகளையோ கண்டு நாம் மனம் சோர்ந்து விடக்கூடாது. இந்த குறைகளையெல்லாம் கடவுள் நமது வெற்றிக்காக கொடுத்த உபகரணங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தின் அட்டையை வைத்து புத்தகத்தை எடை போடாதீர்கள் என்பதை அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோலத்தான் ஒரு மனிதனின் புற தோற்றத்தை வைத்து அவர்களை எடை போடக்கூடாது. அதாவது உடல், எடை, உயரம், நிறம், அளவு ஆகியவற்றை வைத்து வெற்றி ஒன்றும் வருவதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய உழைப்புதான் அனைத்திற்கும் அடிப்படை. உங்களுடைய கடின உழைப்பு உங்களை சிறந்த வெற்றியாளராக செதுக்கி உலகிற்கு உன்னை அழகு மிக்கவனாக காட்டும். இப்படி நாம் பெரும் அழகே உண்மையானது மற்றும் நிலையானது. அவ்வாறு நாம் அடையும் வெற்றிதான் சிறந்தது. அதுவே நம்மை தன்னம்பிக்கை மிக்கவனாக காட்டும். ஆதலால் நாம் தாழ்வு மனப்பான்மை என்பதை நம் அகராதியிலிருந்து நீக்க வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை புத்தகத்தில் 2 பக்கங்கள் மட்டுமே கடவுளால் நிரப்பப்பட்டுள்ளது. அவை நம்முடைய பிறப்பு மற்றும் இறப்பு. இடையில் உள்ள பக்கங்கள் அனைத்தும் நமக்கான வாய்ப்புகள். அதனை நாம் பயன்படுத்தும் விதத்தில் நம்முடைய வெற்றி அமைந்துள்ளது. ஒவ்வொரு பக்கத்தையும் நிரப்புவது ஒன்றும் பெரிதல்ல. அதனை நாம் நினைவு பக்கங்களாக மாற்ற வேண்டும். நம் வாழ்க்கையில் வருபவர்கள் அனைவரும் நம்முடைய புத்தகத்தில் இடம்பெறுவதில்லை. நமக்கு பிடித்த சிலர் மட்டுமே இடம்பெறுகிறார்கள். ஆதலால் நம்மை பிடிக்காதவரிடம் பேசி நம் மனதையும் நேரத்தையும் வீணடிக்க கூடாது. எதனை பற்றியும் அஞ்சாமல் நம்முடைய இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். குறைகளில் இல்லை வாழ்க்கை. உங்களுடைய வெற்றிக்கு உங்களிடம் உள்ள குறைகள் ஒன்றும் பெரிதல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.